10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி ஆனார்னா அங்கே இருக்கிறவங்களாம் கூட இருப்பாங்களா, தொடர்ந்து கூட இருப்பாங்களா? சரி வேற வழி இல்லை, இந்த எலெக்ஷனில் கூட இருந்தே ஆனால் இந்த தேர்தல் இரட்டை எலெக்ஷன் அவர் கைது போட்டால் தான் கிடைக்கும், தேர்தல் போது பணம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் கூட இருக்காங்க வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தேர்தலும் தோத்துட்டாருன்னா அவரை கைவிட்டுருவாங்க, இல்லை கட்சிக்குள்ள ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலா. அதனால அவருக்கு தான் அது வாழ்வாசாவா தேர்தல். அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, பாஜகவோட இருக்கிற கூட்டணியோட நம்மளால போனா சரி. ஏப்ரல் மாசம் அமைச்ச கூட்டணியில் எதிரி ஒரு கட்சி கூட சேரல. ஏன் சேரல? என்ன காரணத்தினாலும் சேரல? நீங்களும் பலவீனமா இருக்கீங்க, சவுத்லையும் டெல்டாலையும். அது பாஜகவுக்கும் எதிர்மறையான ஓட்டிங்க இருக்கு, அதை வச்சுதான் திமுகவை ஜெயிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த நம்பிக்கையில திமுக நீங்க தோக்கடிக்க முடியும்னு இருக்கீங்க ஆக்சுவலா. அப்போ நீங்க தாவேக்காவை கூப்பிடும் போதே உங்க பலவீனம் அதுல தெரியுது. அந்த பலவீனத்தை விஜய் புரிஞ்சுட்டு இருக்காரு. இவங்களுக்கு தான் நம்ம தேவை, நம்ம எதுக்கு இவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் தனியா போறோன்ற மாதிரியான ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணலாம், இந்த இடத்துல அவங்களை வெட்டி விடலாம், அவங்கள கரெக்டா வெட்டி விடுறாரு அவர். இல்லாட்டி இந்த இந்த பேச்சுக்கள் நீடிக்கட்டும்னு அப்படியே விட்டுருக்கலாமே அவரு, ஏன் விடல அவரு? ஸோ ஹி வாண்ட்ஸ் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் தேர். டெம்பரரியாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்கே வைக்கிறார். நாளைக்கு பாஜக விட்டு அதிமுக வருது வச்சுக்கோங்க, அப்போ ஒருவேளை ஒரு கூட்டணி வச்சுப்பாரானா சொல்ல முடியாது. அப்போ அவர் டிமாண்ட் அதிகமா இருக்கலாம், அவரோட டிமாண்ட் அதிகமா இருக்கலாம். ஏற்கனவே அப்படி பேசப்பட்டது சார், அது முதல்ல பேசப்பட்ட போது இவங்களால ஒத்துக்க முடியல. அதிகாரத்தில் பங்கு 80 இடங்கள், முதல் 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் கேட்டாங்க, இவங்க ஒத்துக்க முடியல. அந்த அளவுக்கு குவாலிஃபை ஆன கட்சி தான் தாவேக்கா. அவங்க சொல்றாங்க சார், அவங்க எதிர்பார்க்கறாங்க 26%. நீங்க ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, 26% எங்களுக்கு ஓட்டு இருக்குன்றாரு. 26% இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. 3% இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, 26% சொல்றவங்களும் இருக்காங்க, 15% சொல்றவங்களும் இருக்காங்க, விதவிதமா சொல்றவங்க. யானையை தடவை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்ன மாதிரி பல விதங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு ஓட்டா மாறுமான்னு தெரியாது. ஆனா ஓட்டு வர வழி இருக்கு ஆக்சுவலா. விஜய்க்கு எந்த மாதிரி ஓட்டு வரும் அப்படின்றத நம்மளால ஒரு ஊகிக்க முடியுது. கடுமையான திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் கொண்டு வரும். அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை திசை திருப்பும். ஓட்டு எனக்கு தான் சாதகம்னு சீமான் சொல்றாரு. நீ விஜயோட எதிர்ப்பு எனக்கு தான் சாதகம் சொல்ல வரேன். அதாவது சீமானை விட விஜய் பாப்புலர் ரொம்ப. அதனால சீமான் தனியா ஒரு தத்துவம் வச்சிருக்காரு, தனியா கொள்கை வச்சிருக்காரு, நடத்திட்டு இருக்காரு. 8% வாக்கு வாங்கியிருக்கு, அவரோட ஒரு பாப்புலர் ஆயிட்டாரு. அன்டெஸ்டட் விஜய் பாப்புலர்னு ரவீந்திரன் விஷயம் சொல்றாரு. விஜய் பாப்புலர் சார், விஜய் பாப்புலர். சீமானோட விஜய் பாப்புலர். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த கிராமத்துல கேட்டு பாருங்க, விஜய் தெரியும், சீமான் தெரியுமா? சீமானுக்கு ஓட்டு இருக்கு சார், ஒரு கமிட்டட் ஓட் பேங்க் இருக்கு. அவர் கொள்கை ரீதியா ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காரு சார். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு. கொள்கை ரீதியா ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காரு, தமிழ் தேசியம்னு பேசுறாரு, ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காரு. அந்த கூட்டம் அதுலயே கொஞ்சம் ஓட்டையெல்லாம் விழுந்திருக்கு. இப்போ நிறைய மாவட்ட செயலாளர்லாம் விலகி விஜய் பக்கம் போயிருக்காங்க. ஸோ அது வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்கார். அவருக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியாது. லட்சக்கணக்கான அரசியல் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா, அவங்க தொண்டர்களா மாறிட்டாங்களா, இவர் முழு அரசியல் தலைவரா மாறிட்டாரான்னா